எல்லாருக்கும் வணக்கம். எங்கே போகிறோம்? கோத்தகிரி போகிறோம். சார், வண்டி யார் ஓட்டுறாங்க? டிரைவர் இவர் தான் வண்டி ஓட்டுறவர். டேய் பாரி, நீ தான் டிரைவரா? நாங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போது கோத்தகிரி ஓரம் டீ குடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாங்க. எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப பக்கம். டீ குடிக்கிறதுக்காக அடிக்கடி போவோம். வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கோத்தகிரி போயிட்டு அங்கே கொடநாடுங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்த பருக்கி அந்த எண்ணெய் டீ தூள் இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வரப்போகிறோம். பாரி 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 வண்டி ஓட்டும்போது பொறுமையாக ஓட்டணும். சரியா? வண்டி ஓட்டும்போது பொறுமையாக ஓட்டணும். குறும்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஆறுனெல்லாம் பார்த்து அடிக்கணும். ஓகே? சரி, ஓகே, போகலாங்க. போகலாமா? ஓகே, சொல்லுங்கள். இது யாருன்னா மாப்பிள்ளை, எங்கள் ஊர் மாப்பிள்ளை, நம்பியூர் மாப்பிள்ளை. இது இஸ் ஏ தமிழன். பாரி இஸ் ஏ டிரைவர். இவர் வந்து பாரி. இவர் வந்து கோலி, விராட் கோலி, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஓகே, நாங்கள்லாம் போகிறோம். இப்போது தமிழன் வந்து எப்படின்னா, தமிழன் நிறைய ஊர் போயிட்டான். இப்போ வந்து மலை ஹில்ஸ் ஏறுறோம். சிங்கப்பூர்லேருந்து வந்த உடனே 2-3 நாள் காய்ச்சல் முடிச்சுட்டு இப்போ தான் ரிக்கவர் ஆனோன்னா ஒரு ட்ரிப். தமிழன் 8 மாதம் ஆச்சு. 8 மாதமான கை குழந்தை நடக்க பழகிறான். இன்னி நடந்து பழகிடுவான். ஏன்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து பழகிடுவான். அப்படியே ட்ராவல் பண்ணி யாரோ மேட்டுப்பாளையம் வந்தாச்சுங்க. மேட்டுப்பாளையம் வந்துட்டு கரும்பு ஜூஸ் வாங்க போகிறேன். தமிழன் நான் ஏன்டா தூங்கி எந்திரிச்சார் தலைவர். ஒரு தூங்கி எந்திரிச்சிட்டார். ஜூஸ் கடை, இளநீ, கரும்பு ஜூஸு எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கா? குடிச்சிட்டிங்களா? என்ன மூக்கில் உனக்கு இது என்ன அடியாயிடுச்சு? ஐயோ, இதுக்கு 4 200 அது எக்ஸ்ட்ரா ஓப்பன் வேண்டாம். சரி. அண்ணாமலையா? நீ போடு மைக் பேசு. 200 ரூபா. ஓகேவா? ஓகே. 200 ரூபா பே பண்ணியாச்சு. போகலாம். தமிழன், மலை ஏறலாமா? அங்கே இருக்குது பாருங்க. இதுதான் அந்த மலை. இப்போ வெளியூர்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா இங்கே ஹோட்டல் இது மாதிரிலாம் இருக்குதுங்க. ஸோ அதில் கூட போய் நீங்கள் தங்கிட்டு போகலாம். இங்கே மேட்டுப்பாளையத்துலேயே வந்து பிளாக் தண்டர் இருக்குது. ஸோ பிளாக் தண்டர் வந்து நீங்கள் ஒரு நாள் முழுக்க வந்து சுற்றலாங்க. பிளாக் தண்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வாட்டர் தீம் பார்க் குழந்தையோட வந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற அந்த கண்டினியூட்டி இந்த பக்கம் வரும். காட்டுறேன் பாருங்கள். அந்த மலை அப்படியே இந்த மலை இங்கேருந்து அந்த பக்கம் அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும். அந்த மலை கீழே தான் நாங்கள் இருக்கிறோம். தலைவா போகலாமா? தலைவா டயப்பர் தமிழன். ஓகே, காயம் இங்கே ஆயிடுச்சு பாவம் மூக்கில். ஸோ ஓகே டிரைவர், நம்ம போகலாங்க. வண்டி எடுங்க. பாரி, நீ அப்படியே ஏறினோம்னா நம்ம மேட்டுப்பாளையம் போயிடலாம். அவங்க தலைவர். ஓகேங்க. அப்படியே நாங்கள் பாரி வண்டி ஓட்டுவார். அப்படியே நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஸோ மேட்டுப்பாளையம் பாருங்கள், எல்லாம் குறுகலான சத்துங்க. வண்டி நிறையா போயிட்டுருக்கு மக்கள். ஸோ நீங்கள் ஒரு நோ என்ட்ரியில் போனீங்கன்னா உங்களை ஃபைன் அடிச்சிடுவாங்க. ஸோ புதுசாக வரையும் வந்து கரெக்டாக பார்த்து நோ என்ட்ரிலெலாம் போயிடாதீங்க. ப்ராப்பராக ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா மெயின் ரோட்டை கனெக்ட் ஆகிருங்க. ஸோ மெயின் ரோட்டில் கனெக்ட் ஆனதுக்கு அங்கே சிக்னல் எல்லாம் இருக்குது. அந்த சிக்னலெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா இங்கே நோ என்ட்ரி நிறைய இடங்கள் இருக்குது. சின்ன சந்தாக இருக்குது, தடங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து புரியா போகலாம். மேட்டுப்பாளையம் பெரிய ஊர். இதுவும் ஒரு தொகுதி தான் மேட்டுப்பாளையம். இப்போ நாங்கள் போகிறது கோத்தகிரி. தமிழன். ஐயோ தூக்கம், நல்ல தூக்கம். ஹீட், ஓவர் ஹீட்டு, தாங்க முடியல. வெயில், அவ்வளோ வெயில். ஏண்டா? சரி சாமி.
தெரியல உனக்கு? அப்போ உனக்கு டீ வாங்கி கொடுக்குற. டீ பாருங்கள், இதுதான் மேட்டுப்பாளையோட பஸ் ஸ்டாண்டு. எவ்வளோ சின்னதுன்னு பாருங்கள். மேட்டுப்பாளைய சந்தை வந்து பெரிய சந்தை, ஆனால் பஸ் ஸ்டாண்டை பார்த்தா சின்ன சந்தை, சின்ன பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்டெலாம் வந்து வேறு இடத்துல மாற்றி, ஏன்னா பொதுமக்கள் தொகையெல்லாம் அதிகமாகிடுச்சு. டிராஃபிக் எல்லாம் குறைக்கணும், இதெல்லாம் பண்ணால் டிராஃபிக் குறையும். ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்காலேயே ஏசி பார் இருக்குது. அது போக ஃபார்மசி கடைகள், அது போக என்ன ஃபேன்சி ஸ்டோர்ஸ், சாப்பாட்டு கடைகள், அன்னபூர்ணா ஹோட்டல், பிரியாணி கடை, இது மாதிரி மளிகை கடை, நிறையா கடைகள் இருக்குங்க. மார்க்கெட்டுக்கு ஃபேமஸ் ஆனது மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டு. ஏன்னா வந்து இங்கே நேராக வந்து ஊட்டியிலேருந்து வருதில்ல, ஊட்டியிலேருந்து வரக்கூடிய எல்லா காய்கறியும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் வந்து மற்ற இடங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய தொழில் நகரம் மேட்டுப்பாளையம். அதே போல் சந்தை அதே வாரத்தில் உள்ள சந்தை, பெரிய சந்தை மேட்டுப்பாளையம் சந்தை. பாரு பாருங்க, எத்தனை பார் இருக்குங்க. பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாரு. இங்கே பாருங்க, 2 பக்கம் வந்து பாலம், ஆறு, கல்லாறு தண்ணி தள்ளியாக வருது நினைக்கிறேன். ஊட்டி மலையிலேருந்து பெய்யுதுல அந்த தண்ணி தள்ளி வருது. அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ரோடு பிரியுங்க இந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து. ஒன்று வந்து நேராக ஊட்டிக்கு போகும். நாம் வந்து அதில் போனோம்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஏன்டா மலை ஏறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எப்போவுமே இதில் வலது பக்கம் பிரிஞ்சோம்னா கோத்தகிரி. ஸோ கோத்தகிரி நீங்கள் போகும்போது ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் அதிகமாக இருக்குது, ஆனால் டிராஃபிக் இருக்காது. ஆனால் ஊட்டி நீங்கள் டைரெக்டாக ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ சாமி நல்லா இன்னைக்கு 3 மணி நேரம் வந்து வீக்கெண்டில் வந்து அவ்வளோ கூட்டம். அப்படியே ரைட்டில் நம்ம திரும்பிடுவோம். ஸோ ரைட்டில் திரும்பிட்டா நம்ம மட்டும் கோத்தகிரி எந்த வண்டியுமே இருக்காது உங்களுக்கு, நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு தடவை போகும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதே அப்போவே புளி பார்த்தேன் எனக்கு. ஸோ அப்போ புளி பார்க்கும்போது அந்த புளி பார்த்தீங்கன்னா கொட்டை எடுக்காத புளி. ஸோ பாரிக்கு ஏதாச்சும் புளி காட்டலான்னா பாரி வர நேரம் எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. யானை வேணால் 2-3 தடவை பார்த்துட்டாங்க யானை. ஸோ இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், புளி இருக்குமா இருக்காதா அப்படின்னா. டைகர் நிறையா இருக்குது இந்த சைடு. என்ன கேட்டாங்க? யூசன்ஸில் பார்த்தேன். அதை எப்போ மலைய இருப்பது எப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோமாடா? ஆமாம், நான் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ பண்ணிக்கலாம். அங்கே டீ சாப்பிட போவோம்ல, பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மலை ஏறும்போது இங்கே இருக்கிற செக் போஸ்ட்லேயே வந்து நீங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ இந்த பிளாஸ்டிக்கில் இங்கே மலையை ஏற்றும் போது நீங்கள் எடுத்துகிட்டு போகாது. என்ன காரணம்னா நிலச்சரிவு வந்து அதிகமாக நடக்குது. நம்ம மக்கள் வந்து கவனக்குறைவுகளில் வந்து போடுற பிளாஸ்டிக்கை, போடுற பொருட்கள் அப்படின்னு போட்டுட்டு இருந்தீங்க, அங்கே வாழ்கிறாங்க பாரு, அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அது பாதிப்புக்குள்ளாகுங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி, கொட்டு போகிற பொருட்களை அப்படியே திரும்பி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ வந்து பிளாஸ்டிக்கெலாம் உபயோகப்படுத்தாதீங்க. மலை மேலே போய் நீங்கள் 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியெல்லாம் வாங்க முடியாது. வேணும்னா நீங்கள் 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் நீங்கள் அங்கேயே வாங்க முடியாது. ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணணும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த காலேஜ் இருக்குது, வனக்கல்லூரி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் படிக்கிறதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபாரஸ்ட்டை பற்றி படிக்கிறது. ஸோ நீ ஃபுல்லு வந்து இந்த ஃபாரஸ்ட்டு தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காலேஜு, அதை தாண்டி இந்த பக்கம்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஃபுல்லுமே காடு. இந்த காலேஜுக்கு படிக்கிறீங்களாம் வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் போயிட்டு செக் பண்ணாங்க இங்கே எவ்வளோ யானைகள் இருக்குது, எவ்வளோ புலிகள் இருக்குதுன்னு கணக்கு எடுப்பாங்க. அது வச்சு நம்ம இதில் வந்து சத்தியமங்கலம் இந்த பகுதியில் வந்து புலிகள் அதிகமாக இருக்கிறத வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. நான் வந்து இதிலிருந்து மேலே ஏறும்போது ஒரு 2வது சுற்றுலையும் நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பைக்கில் போயிட்டுருக்குறோம், ரோட்லேயே ரோட்டில் படுத்துருக்கு புலி. காலையில் ஒரு 10 மணி இருக்குது. நாங்கள் பார்த்த உடனே கொஞ்சம் தள்ளி போய் நின்று பார்த்தோம். புலி எங்களை பார்த்துச்சு, நாங்கள் புலியை பார்த்தோம். புலி எங்களை பார்த்து திருப்பி அந்த பக்கம் போயிடுச்சு, நாங்கள் திருப்பி நேராக போயிட்டோம். தமிழா அப்பாவோட வரும்போது அப்பா எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா அப்பா வந்து வந்து எப்படின்னா ஒரு லைப்ரரி மாதிரி. அப்பா நீ வந்து யூஸ் பண்ணிக்கணும், ஓகே? என்னென்ன வேணும் எப்படி கேட்டாலும் அப்பா சொல்லுவேன் உனக்கு பதில். ஏன்னா நான் இது பண்ணிட்டு பார்க்க சொல்ல ChatGPT பார்ப்பேன். ஸோ அதனால் வந்து இங்கே பாருங்கள், அந்த பக்கம் ஒருத்தனை அவனுக்கு வந்து என்னென்னா அந்த கேம்ஸ் விளையாடுறது தான் அவனுக்கு குறிக்கணும். என்ன உலகமே டிஜிட்டல் இருந்தாலும் சரி, அவனுக்கு கேம்ஸ். மாப்பிள்ளை, எங்கள் ஊர் மாப்பிள்ளை நம்பியிருப்பான். தமிழன் என்ன தமிழன்? ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. சரி 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 சரி. என்ன
என்னாச்சுன்னா எங்கள் டிரைவருக்கு வந்து மலை ஏறி முன்னாடி பழக்கம் இல்லை, அதனால் வந்து அவர் வந்து மலைக்கு கீழே நிறுத்திட்டு வேற ஒரு டிரைவருக்கு மாற்றி விட்டார். ஸோ அந்த டிரைவர் வந்து இங்கே ரெஸ்ட்டில் இருக்கார். இப்போ ஏன் பாரு, இவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்காரு. எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், ஆய் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் ஆய் சொல்லுங்கள், சொல்லுங்கள். இங்கே இதில் போட்டு வாழையில கட்டுறாங்க, அடுப்பு மேலே சாப்பிடல. அந்த என் பேர் தமிழன், நான் தான் இந்த தமிழ்நாட்டின் ஒரு தமிழன். சொல்லுங்க. பிளேட்டு கொடுங்க எல்லாத்துக்கும். ஒன் பிளேட் திண்டுக்கல் தர்பார் சாப்பிட்டாச்சு, ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சரி, ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி ஆர் நாட் பேபி? ஓகேங்க, கொடநாட்டுக்குள்ள போயிட்டு சுற்றிட்டு, கொடநாடு இல்லை பத்திரிக்கைல சுற்றிட்டு. இதுதான் இந்த கடை. ஆனால் பார்க்கிங் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லை, ஆனால் சாப்பாடு வந்து தரமாக செம்மையான டேஸ்ட்டுங்க. வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் சாப்பாட்டுக்கு. இல்லை, சாப்பாட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியும் மேலே போனால் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் குன்னூர், அப்புறம் ஊட்டி. இதே அந்த பக்கம் போனீங்கன்னா, லெஃப்ட் சைட் போனீங்கன்னா கொடநாடு, ரைட் சைடில் போனால் உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையம். ஒரு ஊரே வந்திருக்கிறேன். ஏன்டா ஒரு ஊரே வந்திருக்கிறேன் பாரி. என்ன டிரைவிங் போட்டலையா நீங்கள்? காரை ஓட்டலையா இப்போ காரை ஓட்டலையா? மலை ஓட்டி பழக்கம் இல்லை அதனால். ஒன் மினிட் வாங்க டாடி, அவன் வாங்கடா. இதுக்காகவே பெரிய கார் வாங்கணும், கூடிய விரைவில் வாங்கிடணும். இதுதான் கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டுங்க. நீங்கள் பாருங்கள், கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டு பார்க்கிங் தான் பெரிய தலைவலிங்க. பார்க்கிங் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம வண்டி நிறுத்திட்டு எங்கே வேணால் போயிட்டு சுற்றிட்டு இருக்கோம். இந்த பார்க்கிங் பெரிய தலைவலி. ஊட்டி வரிக்கி ஃபேக்ட்ரி, அதுக்கு தான் இப்போ போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. போய் வாங்கினா தான் தெரியும் எவ்வளோ ரூபாய்ட்டு. இங்கே இருக்க பாருங்க, இங்கே நீங்கள் ஊட்டி வரிக்கின்ட்டு இங்கே முழுக்க அந்த மலைகள் முழுக்க உங்களுக்கு கிடைக்குங்க. எப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஊட்டி வரிக்குன்னு இருக்குது. அதில் நம்ம நல்லா தான் சூஸ் பண்ணி எடுக்கணும். தமிழன் பரிக்கி வாங்க போகலாமா? தமிழன் பரிக்கி யா. No, we buy little bit only. Don't buy so much. We buy little bit only. You try first. No, it's saying no. We cannot finish. Okay. கிலோ எவ்வளோ இப்போ? 220. 220. அரை கிலோ 100. அரை கிலோ 100. இந்த கரும்பு சர்க்கரை, இந்த சர்க்கரை இருக்காண்ணா? அது தனியாக நாட்டு சர்க்கரை, அது 260. ஸோ கரும்பு சர்க்கரை வந்து 260, நாட்டு சர்க்கரை 220. அதுதான் நாட்டு சர்க்கரை. நான் நார்மல் நார்மல் சர்க்கரை. இப்போ சாப்பிட்டது வந்து ஒயிட் சுகர், அதுவும் மைதாவும். சரி, ரெண்டுலேயும் ஒவ்வொரு கிலோ கொடுங்க. ரெண்டுலேயும் ஒவ்வொரு கிலோ. நாட்டு சர்க்கரை வந்து 1/4 கிலோ பாக்கெட் வரும், 4 பாக்கெட் கொடுத்துட்டீங்களா? அரை கிலோ பாக்கெட்டில். 1/2 கிலோ பாக்கெட். சரி, ஓகே. சாம்பிள் பருக்கி. நாட்டு சர்க்கரை வந்து 260 ரூபாய் ஒரு கிலோ. நார்மல் சர்க்கரை வந்து 220 ரூபா ஒரு கிலோ. ஸோ நாங்கள் ரெண்டுலேயுமே ஒவ்வொரு கிலோ கேட்டிருக்கோங்க. நார்மல் 1 கிலோ, நாட்டு சர்க்கரை 1 கிலோ. சரிங்கக்கா. இந்த பிஸ்கட் எவ்வளோங்கக்கா? ஓகே, 1/4 கிலோ கொடுத்துருங்க.
இல்லை மிக்சிங் பிஸ்கெட் தட்டுங்களா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸின்னா ஸ்வீட்டு பீனட் ஆல் டுகெதர் 60. ம் இல்லை இந்த ரவுண்டாக இருக்கிறத மட்டும் கொடுத்துங்க. த ஒன் சால்ட் வேணும். சால்ட்டு ஸ்வீட் 2 இருக்கா என்ன? இது இது அது சால்ட் மட்டும். சால்ட் பிஸ்கட். சால்ட் மட்டும் ஸ்வீட் தனியா அப்படியே. சால்ட் தனியா ஸ்வீட் தனியா. Sweet have. Salt is different, sweet is different. Sweet? Sweet. Miss or what? No, sweet verki. Yeah. Sweet. Sweet verki one. One sweet biscuit. What buy only? Yeah, 1 packet. பிஸ்கெட் 1/4 கிலோ 60 ரூபா. அக்கா இது டீத்தூள் இருக்கா? எது நல்லாயிருக்கு? கண்ணா வராய். This one I bought 1 packet for my school. மை மாமான் ஹோம் டெலிவரி. ஹோம் டெலிவரி எவ்வளோ 1 kg? இது 1/2 kg 200. 1/2 kg 200. This one you want me 3 day or I finish already. ஓகே அது ஒரு 1/2 கிலோ கொடுத்துருங்க. Then how much will be? ஆ 200 rupees 1/2 kg. அவ்வளோதாங்க்கா. இது ஹோல்சேலா இல்லை நீங்கள் இதில் கடைக்கா? நாங்கள் செய்யறது பக்கத்துல ஜிபே பண்ணிடலாம்ல? 7 மொத்தம் எவ்வளோ வந்துச்சு? 7 பாட். இது கடையில் வாங்குறத விட காசு குறைவாக இருக்குங்களா அதிகமாக இருக்குங்களா? இல்லை எங்ககிட்ட கம்மி. நீங்கள் இன்னும் கீழே போனீங்கன்னா நார்மல் வரைக்கே 260 per kg. எங்ககிட்ட வந்து மில்லட்ஸ் வரைக்கும் தான் 260. நார்மல் வரைக்கும் 220. 740. பார்த்துக்குங்க 740. ஸோ வாங்கிடுச்சுங்க. இது போக கூட இந்த தைலமெல்லாம் இருக்குது. தைலமெல்லாம் வேணும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ கியூட் த பேபி. ஒரு பையன் சும்மா அழகாக தேங்க்யூன்னு சிரிச்சிட்டே இருந்தார். அதனால் நோ ரைனிங் கம். இதுலேயும் நிறையா வகையான பருக்கி இருக்குங்க. சிறுதானிய பருக்கி எல்லாம் இருக்குது. திணை, சோளம், கம்பு இது மாதிரி கூட இருக்குது. பெட்ரோல் பங்க்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கோத்தேரி வந்தீங்கன்னா பெட்ரோலெல்லாம் அடிச்சுக்கலாம். ட்ரிஸ்ஸில் இங்கே என்னென்னா மழை எப்போ வருது மழை எப்போ நிற்குதுன்னு பெரிய தலைவலி. பாருங்க குழந்தை தூக்கிட்டு வரும்போது மழை இல்லை. பருக்கி வாங்கிட்டு போகிறேன் அதுக்குள்ளே ஒரு மழை வந்துருச்சு. ஏதாவது லக்கி ஒரு பார்க்கிங் கிடச்சிது வசதி பெட்ரோல் பங்க் இதுக்கால. ஐ திங்க் ஓகே. ஓகே ஃபுல்லு க்ரீன், ஃபுல்லு மவுண்டைன், ஃபுல்லு ரெய்னிங், ஃபுல்லு மிஸ்ட்டு. அப்பப்பப்பா அடடடா செம்ம அழகு. நீங்கள் போயிட்டீங்க. நாங்கள் பார்க்கக்கூடாது பார்த்தீங்க. டீனேஜ் தான் நான் பார்ப்பீங்களா ஓட்டுங்க. வண்டி மட்டும் ஓட்டிருந்தா அந்த இடத்துல பிரேக் பிடிச்சி டேய் வரைக்கி பார்க்குறதா திரு பார்த்துட்டு பெரிய ஒரு டிரைவிங் வந்து தனி ஸ்கில்லே தேவை. இந்த மவுண்டெயினை ஓட்டுறது, அதுபோக வந்து அந்த ரைட் லெஃப்ட்டு பார்க்கிங்கு அம்மாடி. அப்போ கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா ஃபைனு அடிப்பாங்க. நின்று ரோட்டில் நின்று அடிச்சே இருப்பாங்க. ஃபைனு போட்டே இருப்பாங்க ஃபைனு. அதனால் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. சீட் பெல்ட்டு போட்டுங்க. வண்டியில் ஏறினு ஓடுறதுலேருந்து சீட் பெல்ட்டை போடுங்க. டக்குன்னு இருப்பாங்க, டக்குன்னு போட்டுருவாங்க. மோட்டர் பைக்கில் இருந்தால் ஹெல்மெட் இல்லாமல் வந்துட்டிங்கன்னா போச்சு.
1000லேருந்து 5000 10,000 வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது வந்து ஹேண்டில் பண்ணுங்க. தமிழன் செல்லா குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஊட்டி ஆப்பிள் சொல்லுவாங்களே, ஊட்டி ஆப்பிள் மாதிரி அடி பொத்தி வச்ச ஆப்பிள் மாதிரி இருக்கலாம். வந்தீங்கன்னா இந்த கடையில் ட்ரை பண்ணுங்க. அச்சா 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 பாய். வேறுனா சொல்லுங்கள், நாங்கள் வித்துறோம் தமிழனை. ஏன் தமிழன்? தமிழன் தமிழன் உன்னை வித்தரலாமா? நீ வித்தரலாமா? இன்னும் சூடாக இருக்கா? மனமோ மனம். இங்கே ஒரு கடை இருக்குது பாருங்க, இந்த கடையில் நாங்கள் வாங்குவோம். இதில் பாருங்க நிறைய டீ தூள்லாம் இருக்குது. பத்மா டீ தூள். எங்கள் அம்மா இது வாங்க, இதுதானே வாங்க சார் டீ தூள். அக்கா பருக்கி எவ்வளோங்கக்கா? எடுக்கூடாது கூடாதா? இப்போ வந்து பலாச்சோலை வந்து அங்கே வந்திருக்கிறோம். வா வா பாரி. வேணாம் செப்பல் போட்டுக்கோ. தூக்கி மலைச்சாரல் வாசலில் அப்படியே மலை வந்து தூரல் போடுது. ஏன் பாரி பலாச்சோலை வைக்கிறாங்க பாருங்கள். எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு போகிறாங்க எல்லோரும். டீ லீஃப் பலாச்சோலை கிலோ எவ்வளோங்கக்கா? சொலையா முழு பழமாப்பா? இதா அதா? இது 1/4 கிலோ முதல்ல. சரி 1/4 கிலோ கொடுங்க. பலாச்சோலை 1/4 கிலோ 50 கிராம். அது எவ்வளோங்கக்கா ஒரு பழம்? சைஸை போட்டு அது நான் வாங்கி நாங்களே வெட்டிக்கிறது தானே? நல்லா பழுத்து தான் போடுங்க. நல்ல பழம் நல்லா இருக்கு. கொடுத்துட்டா? இல்லை நான் ஜிபே பண்ணிடுறேன். சரிங்க, போய் கோவிட்ட கொடுத்துட்டு வரேன். பேக் பண்ணணுமா? இது அப்படியே சாப்பிட்றது. மேலே மலையாப்பா பார்த்திடலாம். லைட்டாக இதே மாதிரி தான்க்கா. போயிட்டு வரோம். சரி. பாருங்க ஆயிடுச்சு இல்லைங்களா? மகேஸ்வரி 50 ரூபாய் வந்துச்சு. 50 ரூபாய் 1/4 கிலோ. டிங் 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 டிங். இல்லை என்னென்னா நம்ம ரோட்டில் போகிறத கூட பார்த்து தான் போகணுங்க. புதுசாக ஓட்டுறவங்க வந்து கொஞ்சம் நிதானம் இல்லாமல் ஓட்டுவாங்க. It's too expensive. It's 50 rupees, you know. That time we buy half kg 60 rupees. Tomorrow we go travel and buy. புதுசாக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு.